ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் சும்மாவே உட்காந்துருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம திண்டுக்கல்லேருந்து நம்ம அம்மாச்சி ஊருக்கு போய் 2 வருஷம் ஆச்சு. அதனால் அம்மாச்சி ஊருக்கு போயிட்டுருக்கோம். பின்னாடி யார் உட்காந்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொண்ணெல்லாம் கிடையாது, நம்மளோட சிஎம், நம்ம எக்பப் சேனலோட கேமராமேன் தான் உட்காந்துருக்காரு. அவரு சேர்ந்து அவங்க அம்மாச்சியை பார்க்கறதுக்காக வந்துகிட்டு இருக்கிறாரு. நம்ம திண்டுக்கல்லேருந்து ஒரு 4 hours ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பஸ்ஸில் போகணும் அப்படின்னா 4 hours ஆகும். சரி, ஓகே, நம்ம பைக்கில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு வேகமாக போயிட்டுருக்குறோம். இன்னும் ஒரு 1 hourல அங்கே ரீச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ போயிட்டு இருக்க ஊர் பேர் துவரங்குறிச்சி. செம்ம லொக்கேஷனுக்கு ஒரு வில்லேஜுக்கு போக போகிறோம். அதனால் உங்களோட வீடியோ ஷேர் பண்ண தோணுச்சு. அதனால் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். வாங்க நம்ம போகிற ட்ரிப்பு அங்கே கொஞ்சம் கட் ஷார்ட்டாக காட்டிகிட்டே போகலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மானாங்குன்றம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கோம். இந்த ஏரியாவை பற்றி நல்லா பச்சை பசேர்னு இருக்குது. அம்மாச்சி ஊர் இதை விட பயங்கரமாக இருக்கும். கேணி இது மாதிரிலாம் இருக்கும். ரொம்ப நாள் 2 yearsக்கு முன்னாடி போனது. அதுவும் இல்லாமல் இந்த கேணியில் குளிக்கிறதுல அது ஒரு சுகமாக இருக்கும். சரி வாங்க, நம்ம நின்றுக்கிட்டே இருக்கிறோம், நம்ம போகலாம். பெண்டு கலண்டுருச்சு சத்தியமாக. வண்டியில் உட்காரவே முடியல. ரொம்பவே ரொம்ப பேக் பெயின்லாம் அதிகமாக இருக்குது. பட் என்ன பண்ணுறது, நம்ம சிஎம் இருக்கார்ல, அவருக்கு முடியலன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, போய்த்தானே ஆகணும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா அழகம்பட்டி அப்படின்னு 2 kilometer போட்டிருக்கு. துவரங்குறிச்சி 7 kilometer இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்த போர்டில். சரி, ஓகே, நம்ம ட்ராவல் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சரி, போயிட்டு தானே இருக்கணும். இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு 1/2 hour கூட இருக்கான்னு நினைக்கிறேன். 7 kilometer தான். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரீச் ஆயிடலாம் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. அதனால் எங்களுக்குள்ள வீடியோ கட் பண்ணிட்டு துவரங்குறிச்சி வீடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம். துவரங்குறிச்சிக்கு வந்துட்டோம். மயூர ஐயங்கார்னு சொல்லி ஒரு பேக்கரிக்கு வந்துருக்கோம். நாங்கள் சாப்பிட்டு அப்புறமா டீ சாப்பிட்டுருக்கோம். 2 பேரும் டீ சாப்பிட்டுருக்கோம். இப்போ நம்ம டீ சாப்பிட்டு குடிச்சாச்சு. அதுக்கடுத்து மறுபடியும் ட்ராவல் தான். இங்கேருந்து ஒரு கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் நினைக்கிறேன். துவரங்குறிச்சிலேருந்து கொஞ்சம் லாங் தான் போகணும். சீனில் போய் சோறு வாயிட்டாரு. என்ன பண்ணுறது, சரி பார்ப்போம். வந்தாச்சு.
இவர் தான் நம்ம மாப்பிள்ள. இவர் வந்துட்டு மாட்டுக்கு வைக்காமல் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. விவசாயி விவசாயி மார்வல் ஃபேன், தீவிர மார்வல் ஃபேன். இவரு யாரு? அம்மாச்சி வந்துட்டு காப்பி போடுற அழகே அழகு. அந்த புரு காப்பி ஒட்டிக்கும் அம்மாச்சி காத்து பட்டா. எவ்வளோ 1 வருஷம் ஆச்சாடா? நான் வந்து 1 வருஷம் ஆச்சு. ஏமாச்சி நான் வந்து 1 வருஷம் ஆச்சா? உங்க பாரு அம்மாச்சி எவ்வளோ ஸ்டைல் அடுப்பத்தை வைக்குதுன்னு. ஏமாச்சி நான் வந்து 1 வருஷம் ஆச்சா அம்மாச்சி? 1 வருஷத்துக்கு மேலே இருக்கு. 1 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 1 வருஷத்துக்கு மேலே இருக்கும். முன்னாடி கூரை விட அதை பண்ணி இருந்துச்சு. இப்ப பாரு கரண்ட் வந்துருச்சு, டிவி வந்துருச்சு. பாக்குற மக்கள்னு சொல்லுவீங்க, நான் வேலை ஆத்தானே வர முடியாது. ஆமா சொல்லிட்டு போனேன். அதே மாதிரிதான் ஆகிப்போச்சு. அளப்படாது. அதாவது சின்ன வயசுல வந்துட்டு என்னதான் பசுமாடெல்லாம் இருந்தாலும் கூட அம்மாச்சி வீட்டுல இருந்தது. அப்ப வந்துட்டு இந்த காஃபி வச்சாங்க அப்படின்னா வந்துட்டு வரக்காப்பி வந்துட்டு ரொம்ப செம்மையா வைப்பாங்க. வரக்காப்பி வச்சுட்டு இந்த வரிக்கி இதை வந்துட்டு இங்க வந்தா மட்டும்தான் நல்லா சாப்பிட முடியும். நம்ம ஊர்ல வந்துட்டு பெருசா இந்த வரிக்கி கிடைக்கவே கிடைக்காது. இங்கதான் வந்து இந்த வரிக்கை கிடைக்கும். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளாக் காஃபி கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக் காஃபில வந்து இந்த வரிக்கை தொட்டு சாப்பிட போறோம். அது காலையில குடிச்சாத்தையும் சாப்பிட்டாத்தையும் தெம்பு வருது. செம்ம டேஸ்டா இருக்குது. எல்லாம் வந்துட்டு ஒரு அந்த 90s கிட்ஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டு அதோட அருமெல்லாம் தெரியும். இப்பெல்லாம் அது பெருசா கிடைக்க மாட்டேங்குது. இப்பெல்லாம் பிஸ்கட்ஸ் பாக்கெட் தான் நிறைய வந்துருச்சு. பட் இந்த வரிக்கு தான் வந்துட்டு அப்போ நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு. அதே மாதிரி வெளியில சந்தைக்கே போனாங்கன்னா கூட இதுதான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இது அப்புறம் பொரி உருண்டை, அப்புறம் பொரி, இது மாதிரி வந்துட்டு நிறைய ஐட்டம் வாங்கி வந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் அப்போ சாப்பிட வந்துட்டு எப்பா என்னப்பா இதே வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். பட் வந்துட்டு இப்போ அதெல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது. இப்பெல்லாம் பார்க்கும்போது அந்த பழைய ரீகால் மெமரிஸ் தான் வருது நமக்கு. இன்னொன்று எடுத்தாங்க அண்ணன் கொடுப்பா, நீ ஒன்று வச்சுக்கோ. தோப்பு எங்க பாரு எவ்வளவு தென்னை மரம். ஆனா நம்ம தோப்புக்கு வில்லேஜ்னா வில்லேஜ் தான்டா. சரி வா நம்ம இப்ப மாமா தோப்புக்கு போவோம். அதாவது பாத்தீங்கன்னா வில்லேஜ்னா வில்லேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வேற லெவல் லொக்கேஷனா இருக்கும். இது மாதிரி வந்துட்டு லொக்கேஷன்லாம் வந்துட்டு படத்துல பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா கண்ணுக்கு இதமா இருக்கும். இது மாதிரி லொக்கேஷன்லாம் வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப. அங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு தோப்பு துறவு அந்த பார்த்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு கேணி இருக்குது. அதில் தான் வந்துட்டு மாட்டுக்கெலாம் வந்துட்டு இந்த தண்ணியெல்லாம் பாய்ச்சுவாங்க, தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சுவாங்க. அப்படியே நம்ம போனோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம மாமாவோட தோட்டம், அதுக்கு நம்ம இப்போ போயிட்டுருக்குறோம். அங்கே போய் ரொம்ப நாள் ஆச்சு. மணி இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் தான் அந்த சேவெல்லாம் கூவுது. உங்களுக்கு பயங்கரமான ஒரு இடத்த காட்ட போகிறேன். இந்த இடம் எப்போதுமே எனக்கு தெரிஞ்சு இதே லொக்கேஷன் நான் வரும்போது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்குது, பச்சை பசேர்னு. நீங்களே பாருங்கள். பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடம் எனக்கு விவரம் தெரிஞ்சிலேருந்தே இதே மாதிரி பச்சை பசேன்னு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேணியில் தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சின்ன வயசில் நான் ஒரு 8th படிக்கும் போது இங்கே தான் வந்து விளாடுவோம். அப்போல்லாம் தண்ணி நிறையா இருந்தது. அந்த வால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வால் வரைக்குமே வந்து இருந்தது. நான் நீச்சல் கற்றுக்கிட்டது இந்த கிணத்துல தான். அந்த ஒரு பிளாஸ்டிக் பைப் போகுது பார்த்தீங்களா, அந்த பச்சை கலரில், அந்த பைப்பு பிடிச்சி தான் வந்துட்டு உயிருக்கு போகிறதுக்காண்டி ஒரு நாள் தொங்கிட்டு இருந்தேன். ஏன்னா வந்துட்டு மாமா பசங்க அத்தை பசங்க எல்லாருமே இங்கே தான் குளிப்போம். பழைய நினைவுகள். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருக்குது. நான் கூட நினச்சேன் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, தண்ணி கண்டிப்பாக இருக்குன்னு நினச்சி. இப்போ கூட வந்துட்டு மழை லைட்டாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் அந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பட் வந்து நம்ம அத்தை பசங்க பசங்க வேறு ஒரு ஊரில் இருக்கிறாங்க. அவங்களாம் வந்துட்டு வேறு ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க. அந்த டைமில் வந்துட்டு இங்கே இன்னொரு குளிக்கணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஆசை. இதுதான் நம்ம மாமாவோட தோப்பு. அந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக வந்துட்டு மாமாவோட தோட்டம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பம்பு செட்டு, இந்த பம்பு செட்டில் தான் வந்துட்டு நாங்களாம் குளிப்போம். இந்த கேணியில் குளிச்சு ஒரு கேணியில் இருக்க தண்ணி வந்துட்டு மோட்டரில் ஏற்றிட்டாங்க அப்படின்னா இந்த பம்பு செட்டில் தான் எல்லாருமே குளிப்போம். அப்போ சின்ன பையனாக இருந்தாலும் வந்துட்டு உள்ளுக்குள்ளே மூழ்கியெல்லாம் விளையாடுவோம். ஆனால் இப்போல்லாம் சத்தியம் பண்ணணும்னா முட்டி கூட மூழ்காது.
பேர்கல்ஸ் மாதிரி ஆக்கிட்டானுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு மழை வந்துட்டு ரொம்ப வந்துக்கிட்டு இருக்குது. இங்கே வேறு வெளியில் ரொம்ப மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கனால வந்துட்டு இங்கே ஒரு மோட்டர் ரூம் இருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் வந்துட்டு லைட்டாக 2 பேரும் நானும் ரெக்கோப் சேனலோட கேமராமேன் சிஎம் வந்துட்டு பதுங்கிட்டோம். இங்கே இருந்துட்டு மழையை பண்ணிக்கிது. அப்போ தான் வீட்டுக்கு போக முடியும். வீட்டுக்கு போயிடலாம், பக்கம் தான் இருக்குது. பட் வந்துட்டு போகிற வந்துட்டு ரொம்ப அதை நனைஞ்சிரும்னு சொல்லி தோணுச்சு. அதனால தான் சரி ஓகே இங்கே சிட்டிங்கை போட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். சரி மழை எப்போ விடுன்னு பார்ப்போம். அந்த 2 ஆட்டுக்குட்டியும் பாரு அங்கனே நிற்கிது. வரமாட்டேங்குது பாட்டி. ஆமாம் அப்பா நீங்கள் நம்ம வீட்டுக்கு போவோமா மிஸ்டர் சிஎம்? போக மாட்டோம் நினைக்கிறோம். வா வா. எப்பா நம்ம மேலே இது விடுறான். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு மழை விட்டுருச்சு. நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதாவது நம்ம கேமராமேன் வந்துட்டு இந்த ஆடை விரட்டி ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. ஆல்ரெடி இடம் சூப்பராக இருந்தது. இல்லை மழை வேற பெஞ்சு இன்னும் சூப்பராகிடுச்சு. அங்கே பாருங்கள் அந்த மேகம்லாம் வந்துட்டு கரெக்டாக மழை முடிஞ்சோன்னு அப்படியே லைட்டாக அது நவுந்து போகுது. அதெல்லாம் செம்மையாக இருக்குது. லட்சுமி பேசிக்க. லட்சுமி பேர் போஸ்ட் கொடுக்குது. இங்கே ஒருத்தவங்க கூப்பிட்றேன். அதாவது நேற்று வந்துட்டு மழை நிறையா பெஞ்சனால வந்துட்டு நிறைய ஃபுட்டேஜஸ் வந்து எடுக்க முடியல. நிறைய லொக்கேஷன் இருக்குது அம்மாச்சூரில். பட் வந்துட்டு நிறையா வந்து நம்மளால் கவர் பண்ண முடியல. பட் இன்னொரு நாள் வந்துட்டு கண்டிப்பாக ஃபுல்லாகவே கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. சரி அது வரைக்கும் இந்த ஃபுட்டேஜ் போடலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா இப்போ நம்ம ஊருக்கு கிளம்பிட்டோம், நிறைய ஃபுட்டேஜ் எடுக்க முடியலையே, அதனால் வந்துட்டு போடலாம் வேணாமா டவுட் இருந்தது. சரி ஓகே ஒரு சாம்பிள் பீஸ் மாதிரி இதை போடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்துட்டு பெரிய ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்காக போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்தது. சரி ஓகே எடுத்த வரைக்கும் எடுத்தாச்சு. எடுத்த வரைக்கும் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணி போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சு. அதனால் வந்துட்டு இப்போ நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக இப்போ காலைல பார்த்தீங்கன்னா மணி 9 மணி ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 2 hours ஆகும்னு நினைக்கிறேன் ஊருக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு. நம்ம சிஎம் வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கிறாரு. நேற்று வந்துட்டு அவர் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி நிறையா ஷார்ட்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த வீடியோ வச்சு அவர் கற்றுக்கிட்டு இருக்கிறாரு ஷார்ட்ஸ்லாம் வந்துட்டு எடுத்து. அதனால் வந்துட்டு அவர் நிறைய ஆசைப்படார். பட் வந்துட்டு மழை வந்து எல்லாத்தையுமே கெடுத்துருச்சு. அந்த கரெக்டாக வந்துட்டு அந்த ஆடெல்லாம் இருந்தது பார்த்தீங்களா, ஆட்டுக்குட்டிலாம் அந்த கூரை அந்த மோட்டர் ரூம் இருந்தது, அதுக்குள்ளே போய் உட்காந்து தான். அதுக்கப்புறம் வந்துட்டு மழை நின்னதுக்கப்புறம் மழை நிற்க ஒரு 8 மணி ஆகிடுச்சு. அது வரைக்கும் நாங்கள் அங்கே தான் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் காணான்னு சொல்லிட்டு நம்ம சித்தி எல்லாருமே வந்துட்டு கொடை எடுத்துகிட்டு அங்கே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு தூங்கின அந்த சின்ன கிளிப்பிங் தான் வந்துட்டு முன்னாடி பார்த்துருப்பீங்க. சரி ஓகே இப்போ நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சு. அம்மாச்சி எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு வந்துட்டோம். தூரம் வந்தாச்சு. சரி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த கேமரா ஆன் பண்ணி சரி வீடியோ எடுத்துடலாம், சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வந்துட்டு சின்ன ஃபுட்டேஜ் எடுத்துலாம் சொல்லி தோணுச்சு. அதனால் இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சிஎம்ஏ பாய் சொல்லுங்கள்.